ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்கு கனிம வள கொள்ளை கும்பலை திமுக நம்பியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜவஹர் அலி கொலை வழக்கு. சரணடைந்த குவாரி உரிமையாளருக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீட்டு முறை அமலுக்கு வரும். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. உள்ளூர் பகையால் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது. 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல். வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டக்குழு கூட்டத்தில் அமளி. திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம். சென்னையில் இன்று நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையான T20 கிரிக்கெட் போட்டியை காண வருவோர் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் அணியை அறிவித்தது ICC. இங்கிலாந்து வீரர்கள் 4 பேரும் இந்திய வீரர்கள் 3 பேரும் அணியில் இடம் பிடித்தனர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் பொறியாளர்களுடன் கோடை காலத்தில் தடையற்ற மின் விநியோகம் குறித்த ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு மாதாந்திர மின் கணக்கீட்டு முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் ஸ்மார்ட் மீட்டருக்கு புதிய ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது என்றும் கூறினார். நடப்பாண்டு கோடை காலத்தில் 22,000 மெகாவாட் அளவிற்கு உச்சபட்ச மின் தேவை இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 14,500 மெகாவாட் அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்திக்கு விரைவில் டெண்டர் கோரப்படும் என்றும் கூறினார். தமிழக ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை மதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட், VCK ஆகிய கட்சிகள் அறிவித்தது. தற்போது மதிமுகவும் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளது. மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு ஆளுநர் RN ரவி இடையூறு விளைவித்து வருகிறார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ள சட்ட முன் வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போடுகிறார் என்றும், இந்துத்துவ சனாதன கோட்பாடுகளை பரப்புரை செய்யும் முகவராக ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் என்றும் வைகோ விமர்சித்துள்ளார். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் 3 பேருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் 3 பேர் மீது குற்றம் சாட்டி CBCID குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேங்கை வயல் பகுதியைச் சேர்ந்த சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா ஆகிய 3 பேருக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குற்றம் புரிந்துள்ளனர் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமான் பிரபாகரனுடன் இருப்பது போன்று எடிட் செய்யப்பட்ட படத்தை சீமானிடம் கொடுத்ததே நான் தான் என திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜீவ்காந்தி, சீமான் பிரபாகரன் புகைப்படம் எடிட் செய்யப்பட்டதை, அந்த புகைப்படத்தை எடிட் செய்தவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும், இதனை சீமானால் மறுக்க முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எதிராக பேசினால் கருத்தியலால் அதை எதிர்கொள்வோம் எனவும் ராஜீவ்காந்தி கூறினார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க கனிம வள கொள்ளை கும்பலை திமுக நம்பியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளை போவது தொடர்கதையாகி இருக்கிறது என விமர்சித்துள்ளார். திமுகவின் ஆசையுடன் கரூர் கேங், புதுக்கோட்டை கேங் என 2 கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவிற்கு விற்று கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையர்களை எதிர்த்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜபஹர் அலி கனிம வள கொள்ளையர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் என அவர் சுட்டிக்காட்டினார்.
வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தோல்வி உறுதி என்பதை அறிந்து தேர்தலின் பொழுது பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்திருக்கும் திமுக அதற்காக பொதுமக்களையும் கனிமவள கொள்ளையர்களை எதிர்ப்பவர்களையும் அச்சுறுத்தி மிரட்டி கொலைகளையும் செய்து வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது கனிமவள கொள்ளையர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த திமுகவினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தவேக கட்சியில் முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது. இதற்காக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான வேலைகள் தவேகவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நிர்வாக வசதிக்காக தவேக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பதவிக்கு விண்ணப்பித்தவர்களிடம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜய் தனித்தனியாக நேர்காணல் நடத்தினார். இதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு தனது உருவம் பொறித்த வெள்ளி நாணயத்தை விஜய் பரிசாக வழங்கினார். வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி திமுக எம்பி ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி திமுக எம்பி ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு மற்றும் வலியுறுத்தலை தொடர்ந்து மசோதாவை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டது. நேற்று நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து அமளியில் ஈடுபட்டதாக கூறி திமுக எம்பி ராசா, கல்யாண் பானர்ஜி, முகமது ஜவேத், அசாதுதீன் ஒவைசி, நசீர் ஹுசேன், முஹிபுல்லா, அப்துல்லா, அரவிந்த் சாவந்த், நதிமுல் ஹக், இம்ரான் மசூத் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் திமுக எம்பி ராசா உள்ளிட்ட 21 மக்களவை உறுப்பினர்களுக்கும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் முகமது அப்துல்லா உட்பட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு இந்த மசோதா ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜவஹர் அலி கொலை வழக்கில் சரணடைந்த குவாரி உரிமையாளரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே துளையானூரில் செயல்பட்டு வந்த கல்குவாரி தொடர்பாக புகார் அளித்த ஜவஹர் அலி மினி லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் குவாரி உரிமையாளர் ராமையா சரணடைந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் போலீசார் திருமயம் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய நிலையில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஏற்கனவே குவாரியின் உரிமையாளர் ராசு, அவரது மகன் தினேஷ், மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம், டிரைவர் காசி ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான T20 போட்டியை காண வருவோர் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி முதலில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. T20 போட்டியை காண வரும் கிரிக்கெட் ரசிகர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டிக்கான டிக்கெட் வைத்திருப்போர் அரசு குளிர்சாதன பேருந்து தவிர மற்ற அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 60,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. கடந்த 22ஆம் தேதி வரலாறு காணாத ஏற்றமாக ஒரு சவரன் 60,200 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது மேலும் உயர்ந்து ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 7,555 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவின் அரசியல், பொருளாதார சூழல்கள், சர்வதேச அளவிலான போர் பதற்றம், உள்நாட்டு தேவை போன்றவையே தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் அணியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் சிறந்த டெஸ்ட் ஆடவர் அணியில் அதிகபட்சமாக இங்கிலாந்து வீரர்கள் 4 பேரும், இந்திய வீரர்கள் 3 பேரும் இடம்பெற்றுள்ளனர்.
இந்த அணிக்கு ஆஸ்திரேலிய வீரர் பேட் கமின்ஸ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். டெஸ்ட் ஆடவர் அணியில் இந்திய வீரர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தின் ஜோ ரூட், பென் டக்கெட், ஹாரி புரூக், ஜேம்ஸ் ஸ்மித் ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர். இலங்கையின் கமிந்து மென்டிஸ், நியூசிலாந்தின் மாட் ஹென்றி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு அந்தமான் கடல் பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.